நான் மகாலட்சுமி ராஜா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த ரொம்ப வியர்டான ஒரு 5 பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காலத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்படி இருந்தாதான் அழகு, இந்த ஷேப்ல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அதுவே இருக்கக்கூடாது, பியூட்டி அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இருக்க மக்களோட கருத்தா இருக்கு. ஆனா அந்த காலத்துல ரொம்ப வியர்டா இப்படி இல்லாம ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கும், இதெல்லாமா நம்ம ஒரு பியூட்டியா கன்சிடர் பண்ணியிருப்பாங்களா, இதுல என்ன அழகு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் ஃபுட். ஆக்சுவலாக சைனாவில் பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி ஒரு டிசைரபிளான பியூட்டி ஸ்டாண்டர்ட் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட காலை 3 இன்ச்சு தான் இருக்கணுமா. ஸோ 5 வயசுலேருந்து அந்த காலை பேண்டைட் போட்டு கிட்டத்தட்ட 3 இன்ச் மட்டும்தான் இருக்கும். அந்த காலோட கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வெளியே தெரியும். மற்ற விரல் எல்லாத்தையுமே மடக்கி பேண்டேஜ் போட ஆரம்பிச்சிருவாங்களாம். 5 வயசுலேருந்து அந்த மாதிரி பேண்டேஜ் போட 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 அந்த காலே மடங்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்புக்கு போயிடும். அந்த ஷேப்பில் போன கால் லோட்டஸ் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூக்குள்ளே அது ஃபிட் ஆகணுமா. அது ஃபிட் ஆனால் மட்டும்தான் பெண்கள் அழகாக இருக்காங்க, அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்க பெண்கள் தான் ரொம்பவே டிசைரபிளான பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஆன்ஷியண்டான வியர்டான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது 5 வயசுலேருந்து பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு காலோட எலும்புகள் இருக்கு இல்லையா, அது உடஞ்சிரும். யூஸ்வலாக எல்லாருக்குமே கால் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 3 to 4 இன்ச் தான் அந்த கால் இருக்கணும். ஸோ லிட்ரலி 50% ஆஃப் த காலை அவங்க மடக்கி உடச்சி அதை சின்னதாக பண்ணுறாங்க. இதனால் நிறைய பேருக்கு மென்டலாக அஃபெக்ட் ஆகிறது இருக்கட்டும், ஃபிசிக்கல் அஃபெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தனால 1911 இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டீத். யூஸ்வலாக நம்ம வீட்டில் லைட்டாக பல்லில் கரை இருந்தால் கூட ஒழுங்காக போய் பல்ல விளக்கு, கரையாக இருக்குது அப்போல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜப்பானில் கருப்பு கலரில் பல் இருக்கிறது தான் பியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கலர் பெயிண்ட்டு அந்த ரசாயனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் பீப்புள்னால மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடியுமா. நார்மலாக ஒரு மிடில் கிளாஸோ இல்லை போர் பீப்புள்னால அஃபோர்ட் பண்ண முடியாதான். அதனாலேயே அந்த பிளாக் டீத்தை ஒரு சைன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, இப்போ கூட மியான்மர் அப்புறம் இன்னொரு சில இடத்துலலாம் நிறைய பேர் அவங்க டீத்தை ஃபுல் பிளாக்காக மாற்றிடுறாங்க. அந்த காலத்தில் இப்படி பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்காக தான் நாங்கள் டீத்தை பிளாக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ப்ரூஃப் இல்லை. பட் இது ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு ஜப்பானில். மூணாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப் பிளக்ஸ், அதாவது லிப் பியர்சிங். பியர்சிங் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ஐப்ரோஸாக இருக்கட்டும், லிப்ஸாக இருக்கட்டும், டங்கு, அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஜோல் அப்படிங்கிற ட்ரைப் பிரேசிலில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி லிப் பியர்சிங் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய வுடன் ப்ளக்கை அவங்களோட லிப்ஸோட இந்த இடத்துல ப்ளக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. பொண்ணுங்களுக்குலாம் 7 வயசுலையும் பசங்களுக்குலாம் ஒரு 9 வயசுலையுமே அந்த லிப் ப்ளக் அவங்க பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மங்கியோட போனில் தான் ஃபஸ்ட்டு குத்துவாங்களாம். அந்த ப்ளக்கை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ பெருசு இருக்கும்னு. சின்ன வயசுலேருந்து அவங்க வளர வளர அந்த ப்ளக்கோட சைஸும் பெருசாயிட்டே வருமா. அப்படி இருக்கிறது தான் ஒரு அழகு, எங்களோட ட்ரைபோட அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்திருக்காங்க. நாலாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் ஃபேட், அதாவது குண்டா இருக்கிறது. இப்போ குண்டா இருக்கிறது நீ குண்டா இருக்கக்கூடாது, உன்னால ஹெல்த்தியாக இருக்க முடியாது, என்ன இப்படி இருக்கே, ஒபீஸாக இருக்கே அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறோம். ஒரு ஆன்ஷியன் ட்ரைபில் குண்டா இருக்கிறவங்கள தான் ஒரு ஹீரோவாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை எந்த அளவுக்கு ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டாக வச்சுருந்துருக்காங்கன்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே 6 மாதம் ஒரு தனியாக ஐசோலேட்டடான பிளேஸில் இருப்பாங்களாம். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் செய்ய மாட்டாங்க, நல்லா குண்டாகலாம் அப்படின்னு சொல்லி தனியாக இருப்பாங்க. அப்படி தனியாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு மினிமம் 2 லிட்டராவது ஃப்ரெஷ் கவ் மில்க், அந்த பாலோட கொஞ்சம் ரத்தமும் கலந்து குடிப்பாங்களாம். ஒரு நாளைக்கு மினிமம் 2 லிட்டராவது குடிக்கணும். அப்படி குடித்தாதான் நல்லா ஃபேட் ஆக முடியும். அது எல்லாத்த விட அவங்களோட வயிறு எவ்வளோ எவ்வளோ பெருசாக்கணுமோ அவ்வளோ பெருசாகணுமா. ஸோ அந்த இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் யார் ரொம்ப குண்டாக இருக்காங்க, யாரோட வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்க தான் அந்த ஊரோட ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம்.
பெண்களும் வந்து முக்கியமா அந்த மாதிரி ஆண்களை தான் வந்து கல்யாணம் பண்ணும், அவங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்க தான் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. கடைசியான பியூட்டி ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் நெக். காயன் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு ட்ரைப்ல வந்து பாத்தீங்கன்னா கழுத்து வந்து யூஸ்வலாவே வந்து நீட்டமா இருந்துச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப எலகென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்து எவ்வளோ நீளமா இருக்கோ அது அவங்களோட அழகை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 9 வயசுக்குள்ளேயே பெண்கள் வந்து ஒரு பிராஸால ஆன நெக்லஸை போட ஆரம்பிப்பாங்க. அந்த நெக்லஸை கழட்டெல்லாம் முடியாது, கரெக்டாக கழுத்தை ஒட்டி இருக்கும். அது போக 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 ஒவ்வொரு ரிங்கா அவங்க இன்க்ரீஸே பண்ணிகிட்டே போவாங்க. எந்த அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 40 வயசு இருக்கும்போது ஆவரேஜாக கிட்டத்தட்ட 25 கிலோ நெக்லஸை வந்து அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. இந்த மாதிரி அவங்க கழுத்தை பெருசாக காமிக்கிறதுக்கு அந்த நெக்லஸ் போடையில நிறைய பேர் வந்து கழுத்தோட அந்த எலும்புகள் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க டிரைவை பொறுத்த வரைக்கும் கழுத்து எவ்வளோ நீளமாக இருக்குது, எந்த அளவுக்கு நெக்லஸ் போட்டிருக்காங்களோ அதுதான் அழகு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரைபில் சொல்லியிருக்காங்க. இந்த 5 பியூட்டி ட்ரைப்ஸில் வந்து எது உங்களுக்கு வந்து ஐயோ இப்படி இல்லாமல் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசான ஒரு ட்ரைபு தெரியும், புதுசாக வந்து ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.